அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட் அதில் ஓஏ எக்ஸாமுக்கான சான்றிதழ் சரிபார்ப்பு இப்போ நடைபெற்றது. திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை நடைபெற்றது. அடுத்து ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வைக்க போகிறாங்க. அதுக்கு நம்ம ப்ராக்டிக்கல் எக்ஸாமில் என்னென்ன கேள்விகள் கேட்க போகிறாங்க, நம்ம என்னென்ன எப்படி பண்ண போகிறோங்கிறத அந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன். நிறையா நண்பர்கள் கேட்குறாங்க, நான் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு போயிட்டு வந்தேன் சார், ஆனால் என்னை இதில் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களா, இதில் யாரையும் ரிஜெக்ட் பண்ணுவாங்கன்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணுவாங்க. யாருன்னா சான்றிதழ் சரிபார்ப்புக்கு அந்த பட்டியலில் பேர் வந்தும் அவங்க சான்றிதழ் சரிபார்ப்புக்கு அட்டன் பண்ணாமல் இருப்பாங்க தெரியுமா, அவங்கள மட்டும்தான் ரிஜெக்ட் பண்ணுவாங்க. இதில் சிவி போய் அட்டன் பண்ணவங்க யாரையும் ரிஜெக்ட் பண்ண போகிறதில்ல. அவங்க அப்படியே ப்ராக்டிக்கல் போவாங்க. அதனால் நீங்கள் அட்டன் பண்ணவங்க யாரும் பயப்பட வேண்டாம். நீங்கள் கண்டிப்பாக ப்ராக்டிக்கல் எக்ஸாம் அட்டன் பண்ணுவீங்க. ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போவோமா, என்னென்ன ப்ராக்டிக்கல் சம்மந்தமாக இதுக்கு முன்னாடி அந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாமில் என்னென்ன கொஸ்டின் கேட்டாங்க, எப்படி ப்ராக்டிக்கல் நடந்துச்சுங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். 2021ஆம் ஆண்டு எனது நண்பர்கள் சிலர் இந்த அப்போது ஓஏ எக்ஸாம் நடந்துச்சு. அப்போ உள்ளதில் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் எனது நண்பர்கள் சிலர் அட்டன் பண்ணாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஃபஸ்ட்டு பூ கட்ட சொன்னாங்களாம். ஏன்னா பூ கொடுத்துருவாங்களாம். பூ கட்டுறதுக்கான நூலை கையில் கொடுத்துருவாங்களாம். நம்ம பூவை கட்ட சொல்லுவாங்களாம். பூவை கரெக்டாக நம்ம கட்டி கொடுக்கணும். அதுக்கு ஒரு டைமிங் 5 மினிட்ஸ் 3 நிமிஷம் டைமிங் தான் கொடுத்தாங்களாம். ஓகே. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வெற்றிலை கையில் கொடுத்துருக்காங்களாம். வெற்றிலை கையில் கொடுத்துட்டு வெற்றிலை மாலை கட்ட சொல்லியிருக்காங்களாம். அதேமாதிரி மாவிலை கொடுத்துட்டு மாவிலை தோரணம் கட்ட சொல்கிறது, அதெல்லாம் கட்ட சொல்லியிருக்காங்களாம். மாவிலை திரும்ப இந்த வாசலில் தோரணம் கட்டுவோம், மாவிலை தோரணம் கட்ட சொல்லியிருக்காங்க. அது ஒரு ப்ராக்டிக்கல் நடந்திருக்கு. அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2 இமேஜ் கொடுத்துட்றாங்க. அதாவது 2 பிக்சர் கொடுத்துட்றாங்க. நம்ம வாரமலர்லாம் பார்த்துருப்போம்ல, அது என்னென்னா 8 வித்தியாசங்கள் கண்டுபிடிங்கள். அது மாதிரி 2 பிக்சர் கொடுத்துட்றாங்களாம். அதில் 15 வித்தியாசங்கள் கண்டுபிடிக்க சொல்கிறாங்களாம். 2 சைடில் இமேஜ் இருக்குமா, அதில் ஏதாவது ஒரு சைடில் இந்த பக்கம் பார்த்து ஏதாவது ஒரு சைடில் மட்டும் அதை நோட் பண்ணி ரவுண்ட் பண்ண சொல்லியிருக்காங்களாம். 2 பிக்சர் கொடுத்து அதில் நம்ம 15 வித்தியாசங்கள் கரெக்டாக நம்ம நோட் பண்ணி கொடுக்கணுமா. நம்ம கரெக்டாக 15 வித்தியாசங்கள்லாம் 15 நம்ம கண்டுபிடிச்சி நோட் பண்ணணும். ஓகே. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு சார்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. சார்ட்டில் என்ன இருக்குன்னா, வெஜிடபிள்ஸ் காய்கறிகள் படங்களாக இருக்கும், ஃபுல்லாக கொடுத்துருக்காங்களாம். ஒரு 25-30 வரை கொடுத்துருக்காங்களாம். அந்த 25-30 கொடுத்த உடனே நம்ம என்ன பண்ணணுமோ, அதை ஒரு டைமிங் கொடுக்காங்களாம். ஒரு 2-3 அதாவது ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் நம்ம பார்க்க சொல்கிறாங்களாம். பார்த்த உடனே என்ன சொல்கிறாங்கன்னா, படக்குன்னு அதை க்ளோஸ் பண்ணிடுறாங்களாம். க்ளோஸ் பண்ண உடனே நீங்கள் அதில் பார்த்ததை நீங்கள் பேப்பர் கொடுத்து அதில் எழுதுங்க அப்படின்றாங்களாம். நம்ம என்னென்ன பார்த்தோமோ அதை கரெக்டாக நம்ம எழுதணுமா. எத்தனை பார்த்தோமோ அத்தனை காய்கறியும் கரெக்டாக எழுதணுமா. அதில் நம்ம இல்லாத நேரத்தையாவது எழுதிட்டோம்னா மைனஸ் மார்க் உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. அடுத்து நம்ம என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாக்கெட் தைக்கணுமா. ஷர்ட்டில் பாக்கெட் தைக்கணுமா. நம்ம இன்னும் ஒரு ஷர்ட் கொடுத்துருவாங்களா, நூல் கொடுத்துருவாங்களா, அது மாதிரி கொடுத்துருவாங்க. பாக்கெட் கரெக்டாக தைக்க சொல்லியிருக்காங்க. ஓகே. அப்புறம் ட்ரெஸ்ஸை மடிச்சு வைக்க சொல்லியிருக்காங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, 2 பெட்ஷீட் கொடுத்துருக்காங்க. அதை மடித்து வைங்க கரெக்டாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டாக மடிச்சு வைக்கணுமா. அப்புறம் 2 சேலை கொடுத்துருக்காங்களாம். 2 சேலையை கொடுத்து நீங்கள் கரெக்டாக மடித்து வைங்கன்னு சொல்லியிருக்காங்களாம். அப்புறம் ஒரு ஷர்ட் கொடுத்து அதையும் கரெக்டாக மடிச்சு வைக்க சொல்லியிருக்காங்க. எல்லாமே 5 நிமிஷத்திற்குள்ளே, இந்த 3 ஐட்டத்தையும் மொத்தமாக 5 நிமிஷத்திற்குள்ளே மடித்து வைக்கணுமா. டைமிங் முக்கியமாக மடித்து வைக்க சொல்லியிருக்காங்க கரெக்டாக. ஓகே. அதில் ஷர்ட்டை நீட்டாக அயர்ன் பண்ணி மடித்து வைக்க சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிக்கிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.